உறவுகளுக்கு வணக்கம். நான் பார்வின், நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி. திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 30ஆம் தேதி நாங்கள் ஒரு 12 பேர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அதிகாரப்பூர்வமும் நாம் தமிழர் கட்சி விட்டு விலகியிருந்தோம். எங்கள் கூட சேர்ந்து ஒரு 50 பொறுப்பாளர்கள் வெளியில் வந்திருந்தாங்க. நாங்குநேரி, ராதாபுரம், அம்பாசமுத்திரம், அப்புறம் மத்திய மாவட்டம் சார்ந்த உறவுகள் வெளியில் வந்திருந்தோம். இப்போ அடுத்த கட்டமாக ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து பயணிப்பீங்களான்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அது போக இந்த செயல்பாடே நாங்கள் ஏதோ திமுகட்ட காசு வாங்கிக்கிட்டு இல்லை பிஜேபிகிட்ட காசு வாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு கட்சியில் காசு வாங்கிட்டு நாங்கள் செய்தோம்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. எந்த பாயிண்ட்டையும் காசு வாங்கிட்டு செய்யணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் ஒவ்வொருத்தருமே 10 பேர் 20 பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்துட்ருக்கோம். ஒரு 20 குடும்பம் 25 குடும்பத்தை வாழ வச்சிட்ருக்கோம். நாங்கள் எந்த பைட்டையும் போய் காசு வாங்கி சம்பாத்தியம் பண்ணணும், இல்லை அவன்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த மாதிரி பேசிட்டு அலையணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. அதை முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கட்சியில் 8 வருஷமாக நாங்கள் பயணிச்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சியில் பயணித்தது மட்டும் இல்லை, 8 வருஷமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை கட்டமைச்சிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். நாங்கள் தான் இன்றைக்கி 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா அதில் எங்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்குது. அந்த நன்றி விசுவாசத்தெல்லாம் அண்ணன் தான் மறந்துட்டார். அந்த துளியளவும் அந்த நன்றி உணர்வு இல்லாமல், துளியளவும் அந்த நம்ம கூட சேர்ந்து வேலை பார்த்தாங்களே அப்படிங்கிற ஒரு இணக்கமான ஒரு எண்ணம் இல்லாமல், யாரோ ஒரு சீமான் எங்கேயோ இருக்கார், அவர் நமக்காக நிற்க போகிறதும் இல்லை, இது வரைக்கும் நின்னதும் இல்லை, இனிமேல் நிற்க போகிறதும் இல்லை. அவர் ஜெயிக்கவே மாட்டார்னு தெரிஞ்சும் தான் அவர் கூட நின்னோம். ஆனால் அப்படிப்பட்ட நமக்கே இந்த கதி. ஆனால் இந்த நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நாள் வேலை பார்த்தவங்கலாம் நம்மளை அவதூறாக பேசுகிறது, அசிங்கம் பேசுகிறது, தேவையில்லாமல் எழுதுறதெல்லாம் ரொம்ப மனசுக்கு சோர்வாக இருக்குது, மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள்லாம் வேறு என்ன செய்ய, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டு இருக்கீங்க. நமக்கு அப்படி இல்லை, அது வெல்லாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ணனும் சரியான ஒரு வழியில் போகிற மாதிரி தெரியலை. உள்ளே இருக்கக்கூடியவங்க நம்ம வெல்ல மாட்டோம்னு தெரிஞ்சு நம்ம கூட நிற்காங்களே நம்ம தம்பிமார் அப்படிங்கிற சுத்தமாக அந்த எண்ணமே இல்லாமல், மட்டு மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கார் அவர். அதனால தான் நம்ம அதுலேருந்து விலகி வரோம். வெல்லுவதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் அண்ணன் செய்யலை. அதனால தான் நாங்கள் விலகி வரோம். அது போக அந்த 30ஆம் தேதி நாங்கள் நிறைய குற்றச்சாட்டு வச்சுருந்தோம். அந்த குற்றச்சாட்டுகள் தவறு, இல்லை அந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுத்து பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னா யாருனாலும் பேசுங்க, வாதம் பண்ணுங்கள், எல்லாம் செய்யுங்க. இன்னொரு 1 வாரமோ 10 நாளோ டைம் எடுத்துக்கிடுங்க. ஆனால் நாங்கள் இப்படியே இருக்க போகிறதில்ல. நான் குறிப்பாக இப்படி இருக்க போகிறதில்ல. இன்னொரு அரசியல் இயக்கமோ ஒரு கட்சியோ இல்லை நானே ஒரு இயக்கமாக மாறியோ மக்களுக்கான மக்கள் பணியை செய்யத்தான் போகிறோம். இந்த நாம் தமிழர் கட்சியில் ஒரு வழக்கு இருக்குது. எப்படி அப்படின்னா, ஒன்று நாம் தமிழருக்கும் சீமானுக்கும் அடிமையாக இருக்கிறது, அப்படி இல்லை அப்படின்னா கட்சி விட்டு வெளியில் போயிட்டோம்னா வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறது. அந்த வேலையை அப்படி முடங்கி கிடக்க போகிறது இல்லை. அதனால் ஏதோ ஒரு வழியில் மக்கள் சேவையை நாங்கள் செய்யத்தான் போகிறோம். அங்கே போய் நாங்கள் இன்னொரு இயக்கத்திலேயோ இன்னொரு கட்சியிலையோ சேர்ந்த பிறகு எங்களை பார்த்தியெல்லாம் கைக்கூலிகள், அந்த ஆதரவாளர்கள் இந்த ஆதரவாளர்கள்னு பேசக்கூடாது. புரியுதா? இந்த 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 விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினச்சேன், மெதுவாக பேசணும்னு நினச்சேன். இது உடனே பேச வேண்டிய தேவை வந்துருச்சு. ஏன்னா செவுத்தியா மகன் நம்ம சீமானண்ணன் இருக்கார்ல, அவருடைய ரசிக குஞ்சுகள் நிறைய தேவையில்லாத பேசிட்டு இல்லைறாங்க. தேவையில்லாத விமர்சனம்லாம் வைக்காதீங்க. நம்மெல்லாம் ஒரே ஊருக்காரங்க. கட்சி கொள்கைகளை தாண்டி ஒரு நட்பாக பழகணும், பழகிருக்கோம், அந்த உறவு தொடரணும். இனிமேல் தேவையில்லாத அவதூறுகளை தேவையில்லாமல் பேசாதீங்க. என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறது நாம் தமிழர் கட்சி உறவுகள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விலகிடலாம். சரியா? அதே மாதிரி நாம் தமிழர்லேருந்து எதுக்கு விலகணும் அப்படிங்கிறதுக்கும், அண்ணன் சீமானுடைய செயல்பாடுகளில் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறதையும் அந்த 30ஆம் தேதி நாங்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய பேசியிருக்கோம். அதன் குறித்து அதில் ஏதாவது தவறு இருந்தால் அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பேசுங்க, எழுதுங்க. அதை தாண்டி தனி மனித தாக்குதலோ தேவையற்ற விமர்சனமோ வைத்தால் வீழ்ந்து விடாத வீரம் என்ன அப்படிங்கிறத காட்ட வேண்டியிருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.